அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வரும் ஜனவரி 20 பதவியேற்கின்றார். இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளுமாறு சீன அதிபர் ஷி ஜின்பிங்குக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அவர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. அமெரிக்காவுக்கான சீன தூதுவர் மற்றும் சில சீன அதிகாரிகள் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளலாம் என்று CBS செய்தி நிறுவனம் கூறுகிறது. ட்ரம்ப் சில சமயங்களில் சீன அதிபரை புகழ்ந்து பேசினார், ஆனால் பல சமயங்களில் சீனாவை கடுமையாக விமர்சித்திருந்தார். அதேவேளை தான் பதவியேற்ற பின்னர் சீனாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அதிக வரிகளை விதிக்கப் போவதாகவும் தொடர்ந்தும் கூறி வருகின்றார். அத்துடன் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க் ரூபியோ மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் உள்ளிட்ட ட்ரம்பின் அமைச்சரவையில் உள்ள பலர் சீன அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து வந்துள்ளனர். வெளியுறவு செயலாளர் ரூபியோ சீனாவுக்கு பிரவேசிப்பதை 2020 ஆண்டு சீன அரசாங்கம் தடை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அமெரிக்காவின் 8 பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனங்களை ஹேக் செய்ததன் பின்னணியில் சீனா இருப்பதாக அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் அண்மையில் தெரிவித்திருந்தன. இந்த அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் பதவியேற்பு விழாவில் பங்கேற்குமாறு டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்.